Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. பிரதமர் மோடி கடந்த மாதம் 30ஆம் தேதி கன்னியாகுமரியில் தியானத்தை தொடங்கினார். 45 மணி நேரம் தியானம் இருந்த பிறகு 1ஆம் தேதி டெல்லி சென்றார். விமானத்தில் செல்லும்போது தியான அனுபவத்தை பிரதமர் மோடி எழுதினார். அதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். தியானத்தில் என் மனம் பல அனுபவங்கள், உணர்ச்சிகளால் நிரம்பி கிடந்தது. என்னுள் எல்லையற்ற சக்தி ஓட்டம் இருப்பதை உணர்ந்தேன். தேர்தலுக்காக மீரட்டில் தொடங்கிய என் பயணம் கன்னியாகுமரியில் பாரத அன்னையின் காலடியில் முடிந்தது. பெரிய பொறுப்புகளுக்கு மத்தியில் தியானம் சவாலாகவே மாறியது. ஆனால் கன்னியாகுமரி மண்ணும் விவேகானந்தரின் உத்வேகமும் தியானத்தை சிறப்பாக செய்ய உதவியது. பிறந்தது முதல் நான் விரும்பிய, வாழ முயற்சித்த இந்த நிலையை எனக்குள் கொண்டு வந்த கடவுளுக்கு நன்றி. கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் இடம், பாரதத்தின் கருத்தியலின் சங்கமமும் கூட. கன்னியாகுமரி தேசிய மற்றும் ஒருமைப்பாட்டின் மீது சந்தேகம் கொண்ட எந்த ஒரு நபருக்கும் ஒற்றுமையின் அழியாத செய்தியை தரும். 1947 நாம் சுதந்திரம் பெற்ற போது காலனி ஆதிக்கத்தில் இருந்த பல நாடுகளுக்கும் அது உத்வேகம் அளித்து விடுதலைக்கு உதவியது. கொரோனா காலத்திலும் அதே உணர்வு காணப்பட்டது. ஏழை நாடுகள் மற்றும் வளரும் நாடுகள் கொரோனா பற்றி கவலை அடைந்த போது நமது நாட்டின் வெற்றிகரமான முயற்சிகள் அந்நாடுகளுக்கு தைரியத்தை அளித்தது. இன்று பாரத மாடல் ஆட்சி பல நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. நமது முன்னேற்றம், எழுச்சி நமக்கான வாய்ப்பாக மட்டுமின்றி நமது நட்பு நாடுகளுக்கும் வாய்ப்பாக மாறியுள்ளது. நாடு வளர்ச்சி பாதையில் செல்வது குடிமக்களுக்கு பெருமை, புகழை அளிக்கிறது. அதே நேரத்தில் குடிமக்களுக்கான பொறுப்புகளையும் நினைவூட்டுகிறது. இந்த நேரத்தில் நாம் ஒரு கணத்தையும் வீணாக்காமல் பெரிய கடமைகள், பெரிய இலக்குகளை நோக்கி முன்னேற வேண்டும். புதிய இலக்குகளை நாம் கனவாக காண துவங்க வேண்டும். அந்த கனவுகளை நிஜமாக்க அந்த கனவுகளுடனே வாழ ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு சீர்திருத்தம் தொடர்பான நமது சிந்தனைகள் மாற வேண்டும். பொருளாதார சீர்திருத்தத்துடன் மட்டும் போதாது, வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் சீர்திருத்தத்தின் திசையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்குடன் நம்முடைய சீர்திருத்தங்களும் ஒன்றிணைய வேண்டும். காலாவதியான சிந்தனை மற்றும் நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவநம்பிக்கையாளர்களின் அழுத்தங்களிலிருந்து நமது சமூகத்தை விடுவிக்க வேண்டும். எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபடுவதுதான் வெற்றிக்கான முதல் படி. நேர்மறையுடன் செயல்படும் போது வெற்றி மலரும். இனி வரும் 25 ஆண்டுகளில் நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளத்தை அமைக்க வேண்டும். அடுத்த 50 ஆண்டுகளை தேசத்துக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று 1897 சுவாமி விவேகானந்தர் கூறினார். அவர் சொன்ன அடுத்த 50 ஆண்டுகளில் இந்தியா விடுதலை பெற்றது. இன்று அதே போன்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளை நாட்டுக்காக மட்டுமே அர்ப்பணிப்போம். நமது முயற்சிகள் வரும் தலைமுறைகளுக்கும் வரப்போகும் நூற்றாண்டுகளுக்கும் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லட்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார்.